ஹலோ உறவுகளே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க உங்க தக்காளி சட்னி பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்கு, அது எப்படி செய்யறதுன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ. அதுக்கு ஒரு 10 வெள்ளைப்பூடு எடுத்து உரிச்சு வச்சிருக்கேன். அதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு ஒரு 4 பழுத்த தக்காளி எடுத்து அதையும் மேல் பகுதியை நீக்கிட்டு தக்காளியை 2ஆ கட் பண்ணி அதையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறணும். இப்போ அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி, எந்த எண்ணெய் வேணா ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன், செக்கில் வாங்கின கடலெண்ணெய் இது. 1 ஸ்பூன் கடுகு போட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி சட்னியை அதில் ஊற்றிக்கிறேன். இதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வீட்டு மசால் பொடி, மிளகாத்தூள் எதுவுமே போடக்கூடாது. அது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனா சூப்பரான தக்காளி சட்னி ரெடி.